ஏற்கனவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சு 8 மணி நேரம் ஆச்சு. எதுவுமே கேப்சர் பண்ணல. திடீர்னு அது என்ன ஸ்டாண்டு கொடுத்துருது தொங்க விடுது புரியல. அதை எடுத்து வரல எனக்கு. அதனால கையிலே எங்கேயாவது வாங்கி கொடுப்பீங்களா மாட்டீங்களா அந்த புரியல வாங்கி தருவீங்களா? கண்டிப்பாக. நீங்களாம் வந்து 90s கிட் தானே? 80s கிட் 80ஸ்லாம் வந்து ஹியூமர் எப்படி உங்களுக்கு? இப்போ வடிவேல்லாம் வந்து 2000ல தான் பயிர பிரபலமானார். நீங்களாம் அப்போல்லாம் எந்த ஹியூமர் பயங்கரமாக இருக்கு? ஏன்னா நீங்கள் ஜோக் அடிக்கிறதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. ஆனால் செம்மையாக இருக்கு. ஹியூமர் சென்ஸே பயங்கர புதுசாக இருக்கு. அது கேட்குறேன். அப்படிலாம் கிடையாதுங்க. நார்மலாக எல்லாரும் பேசுகிற மாதிரி தான். அவங்களாம் ஸ்கிரிப்டு இந்த எழுதி வச்சு சொல்கிறது இது, அதாவது ஸ்கிரிப்ட் அவங்க எழுதி வச்சு பேசுறது. நம்ம தானா பேசுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இயற்கையாவே வருது நகைச்சுவை உள்ள இருக்கு, அவ்வளவுதான். அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட எதுவுமே பேச மாட்டேங்குது. மைக்ல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கேமரா ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் மௌனம் வருது மாதிரி. சரி, மைக் டெஸ்டிங் ஆகாது 2 லைன் பாடுங்க. இப்போ பாடின செம்மையா இருந்தாலும் தான் நான் சரி நிஜமாவே எனக்கு பாடலாம் வராதுங்க. ஏதோ தெரிஞ்சது நாம வந்தது பாடினேன், அவ்வளோதான். அது பாடுங்க. பாட்டுலாம் வராதுங்க அவ்வளோ சீக்கிரம். அப்புறம் டோரே சாத்தாம போதும், கதை தந்து சொல்லிவிடுங்க. அவங்க கீழே கீழே ஊந்துட போவாங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. சாத்தான் போறாங்களா? ஓட்டுறதும் லேடிஸு, ஓட்டுறதும் லேடிஸு. உங்களுக்கு டஃப் கொடுப்பாங்க போட்டுருக்கேன், அவள்கிட்ட சொல்லுங்க. அவங்க சரியா கேட்கல. அவங்க கதவை திறந்தா தானே கேக்குது. கதவே திறக்காம இருந்தா எங்கிருந்து கேட்கும்? அது பாருங்க, வேகமா தான் போறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர அவங்க நின்று கேட்கணும்னு எதுவும் கேட்கலையே. அவங்க மாமா கோவம் வந்துருச்சு. அவங்க ஓட்டுறவங்க கொஞ்சமாவது திரும்பி பாருங்க. இல்ல, அவங்க ஓட்டுறவங்க கொஞ்சமாவது திரும்பி பார்த்தாதான் சரி, எதுக்கு இவங்க ஹார்ன் அடிக்கிறாங்க, எதுக்கு நம்ம பின்னாடி வராங்கன்னு தெரிஞ்சுக்கும். அது தெரியாமே அவங்க மாட்டுன்னு போறாங்க. அப்ப லாக் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா பண்ணிட்டாங்களா? லாக் பண்ணிட்டாங்க. காவிரியில இந்த பக்கம் பாருங்க, மழை இருக்கு. ஆத்துல குளிப்பீங்களா நீங்க? நீச்சல் அடிப்பீங்களா? ஓரளவுக்கு, ரொம்பலாம் தெரியாது. உள் நீச்சலா வெளி நீச்சல் அடிப்பீங்களா? வெளி நீச்சல் தான். வெளி நீச்சல் தான் அடிப்பீங்க. இந்த கரையில ஆரம்பிச்சா அந்த கரைக்கு போயிடுவீங்களா? இந்த கரைக்கு ஆரம்பிச்சா இந்த கரையில தான் இருக்கும், அடுத்த கரைக்கு போக மாட்டேன். அப்ப அது பேர் நீச்சல். அது ஒரே இடத்துல நிக்கிறது பேர் நீச்சல். அப்படி குச்சா அப்புறம் அந்த பக்கம் வெளில வரணுமா? இந்த பக்கம் குச்சா அந்த பக்கம் வெளியே வரணும், இந்த பக்கம் குச்சா இந்த பக்கமே தான் இருப்பாங்க. நீச்சல் அடிச்சா தான் அந்த பக்கம் போக முடியும். நான் என்ன சொன்னேன், ஓரளவு தான் தெரியும், ரொம்பலாம் தெரியும், அவ்வளோதான். அது தெரியாதுன்னே சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்றீங்களா? அதெல்லாம் சொல்லவே இல்லையே. உங்க கண்டினியூ தெரிஞ்சது, அதனால தான் நானே சொல்றேன். பேசிக்கா எங்க கிணத்துல கத்துக்கிட்டீங்களா, கடல்ல கத்துக்கிட்டீங்களா, இல்ல ஏதாவது ஆத்துல? கடலும் கிடையாது, கிணறும் கிடையாது. சும்மா ஒரு ஏரி காலத்துல அந்த மாதிரி கத்துக்க வேண்டிய. ஏரியில கத்துக்கிட்டீங்க? கடல்ல குச்சி அப்படியே கடல்ல அலையோட அப்படியே போய் சொல்றீங்களா? கடல்ல குளிச்சவங்க எத்தனை பேர் அச்சுன்னு போயிருக்காங்க தெரியுமா? ஆத்துல எல்லாம் அப்படிலாம் நடந்தது இல்லை. ஏரியில ஆத்துல நடக்கும், ஏரியிலலாம் நடக்காது. ஆத்துல நடக்கும், ஏன்னா சுழல் ஏற்படும். சுழல் வரும், திடீர்னு சுழல் வரும். ஏரியில இப்போ ஆத்துல தண்ணி போயிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம குளிக்கிறோம்னா அந்த இடத்துல வந்து சுழல் வந்துடும், அப்படியே உள்ள இழுத்துன்னு போயிடும். சுழல்ல. ஆமா, அது இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இழுத்துன்னு போயிடும்.
இப்போ நீங்கள் இப்போ இந்த ஆறு பார்த்தீங்கல்ல, அந்த தண்ணி ஓடுது பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஓட்டத்தில் வந்து தண்ணி சுற்றிக்கிட்டே போகும். ஆனால் அது எந்த தண்ணி எந்த சைடு சுற்றுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் நாம என்ன பண்ணணும், நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றணுமா? முருகா எந்த சைடு சுற்றினாலும் உள்ள இழுத்துக்கும். உள்ளே இழுத்துரும், ஒன்றும் பண்ண முடியாது. சுழலில் மாட்டாம நல்லா அதை பற்றி தெரிஞ்சவங்க வெளியே வந்துடுவாங்க, தெரியாதவங்க உள்ளே போய் மாட்டிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெட்ரோல் போட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக பக்கத்தில் ஒரு ஆட்டோவில் வச்சு ஒரு அம்மா வந்து இளநீ, சரி இது பேர் தான் இளநீ கிடையாது, இது நுங்கு வந்து அழகாக அவங்களே கட் பண்ணி அழகாக வச்சு விற்றுருந்தாங்க. அவங்கள்ட்ட அப்படி ஜாலியாக அதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு போனோம். அப்புறம் அவங்க ஃபோனில் பிஸியாக இருந்ததுனால நாங்கள் பேச அவங்களுக்கு கேட்கல. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கள்ட்டேருந்து காசு கொடுத்து அந்த நுங்கை வாங்கி அதை அப்படியே சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. இங்கே ஒருத்தர் பின்னாடி பாருங்க, படுத்தவன் தான். ப்ரோ இறங்கலாமா? பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நன்றி. ப்ளீஸ் ஓப்பன் த டோர். கதவை திறக்கவும். ஆச்சு ரூம், இதானா ரூமு? சரி, இதில் வெளிலேருந்து பார்த்தா உள்ள எல்லாமே தெரியுது. ஓ சரி, சிங்கிள் ரூம் இது, அதனால சரி. சூப்பர்ல. அங்க குடுத்துட்டு மேல வரதுக்குள்ள ஆனாலும் அதுலயும் ஒரு புட்சால் தானே வேணாமா? ஸ்பெல்லிங் மிஸ். ஸ்ரீனா வாசம், ஸ்ரீனிவாஸ் செல்லமா கூப்பிடுவாங்க போல் இருக்கு. ஸ்ரீனிவாஸ். ஆனா அது பேர் போடணுங்கிற அந்த ஒரு முயற்சிக்கு அவன் பாராட்டணும். ஓகே, நன்றி. லஞ்ச் சாப்பிடலாமா? என்ன வந்துருக்குது இது? அது வந்து முருகர் பிரியாணி. முருகு பிரியாணி. முறுக்கு பிரியாணி. முருகு பிரியாணி. இது வந்து வெஜ்ஜு. எஸ், சப்ஸ் பிரியாணி. நாமளே ரொம்ப எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. சூப்பர். ரைத்தா, கிரீட்டிங் கார்டுன்னு நினைக்கிறேன். சரி, அப்பளம். அவ்வளோதான், சாப்பிடுவோமா? கட் பண்ணுங்க, சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? எடுத்தீங்கன்னா எனக்கு போடுறதுக்கு கூச்சமா இருக்கு. அவ்வளோதான், ஷோக்கு ரெடி ஆயாச்சு. ஸ்ட்ரைட்டாக போகிறோம், ஜாலியாக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறோம், மக்களை சந்தோஷப்படுத்துகிறோம். அண்ட் இந்த ஷோவில் பர்ஃபார்ம் பண்ண கண்டென்ட்டை தனியாக இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ ஒரு ஷோ ரீலாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதை நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். டாட்டா, பாய்.